ஆஹா, இவகிட்ட ஏதாவது டிராமா பண்ணி சமாளிக்கணுமே. வார்த்தையை விட்டுட்டும் போல இருக்கே. சொல்லுமா, இந்த குடும்பத்துல ஒருத்தினா என்ன அர்த்தம்? இப்ப நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இந்த குடும்பத்துல ஒருத்தின்னா குடும்பத்துல இருக்கிற எல்லார் மேலயும் பாசம் வச்சிருக்கிறவ. நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையிலையும் கூட இருக்கிறவ, நமக்காகவே யோசிக்கிறவ, நமக்காக ஓடுறவ. எந்த ஜென்மத்துல உண்டான பந்தமோ அவ நம்ம கூடயே இருக்காடி. அவளை எப்படி தூக்கி எறிய முடியும்? எப்படி தூக்கி எறிய முடியும்? நீயும் 3 பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கல்ல. இதுக்கு எதுக்கு நீ அழற? ரோகிணி கல்யாணம் வரைக்கும் அது அவ இங்க இருக்கட்டும்டி. அவ உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, எனக்கும் அப்பாவுக்கும் வேணும். அவ இங்கே இருக்கட்டும்டி. இந்த அம்மா சென்டிமெண்டா இவகிட்ட எங்கேயோ லாக் ஆயிருக்கு. இப்ப இவளை கழுத்து பிடிச்சதுலனா இந்த அம்மாவும் கூடவே போயிடும். இருக்கட்டும், கல்யாணம் முடியட்டும், மொத்தமா இவளை ஒழிச்சு கட்டுறேன். சரி, கூட்டிட்டு போய் தொலை. ஆனா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துச்சு, அடுத்த நிமிஷம் துரத்தி விட்டுருவேன். நீ வா. எங்க ரூம்ல எல்லாம் தங்க வைக்க கூடாது. ஏய், உங்க யாரோட ரூம்ல தங்க வேண்டாம். ஏன் ரூம்ல என் கூட தங்கிக்கு வா. நீ வாமா. தள்டா. எது எப்படியோ ஆத்திர அவசரத்துக்கு கட்டிங்க்கு 200 ரூபா கேட்கறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சாச்சு. ஜாலிதான். பா, பா, அந்த கோயில் மேட்ரு செம்ம மேட்ருப்பா. சிதம்பரம் குடும்பத்தை ஊர் மத்தியில வச்சு செம்மையா அசிங்கப்படுத்திட்டியா? ஆமாயா, சும்மா சும்மா நான் குறை சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லுவியே. நானே பூரிச்சு போயிட்டேன். நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா தான் பண்ணிருக்கேன். கோவில் கதவை திறந்தப்போ அந்த கதிர் அந்த பொண்ணை கையில தூக்கிட்டு வந்தான் பாரு. ஊரே சிரிச்சிருச்சியா. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் என் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? இந்த பிரச்சனையில இருந்து அவங்க குடும்பம் அக்னி சட்டையெல்லாம் எடுத்து தப்பிச்சிருக்கலாம். அசிங்கப்பட்டது தானே. அந்த ரங்கநாயகி முகம் செத்து போச்சியா. ஒரு ஒடி ஒடிச்சாலும் அப்படிதான் மரண ஒடி ஒடிக்கணும். முரளி, சித்ரா, நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. உண்மையை சொல்ல போனா அந்த கோயில் மேட்ரு என் பிளான்லே இல்லை.
அப்படியே போற போக்குல கண்ணுல சிக்கினத அப்படியே சிதம்பரத்துடைய குடும்பத்துடைய கழுத்துல சிக்க வச்சுட்டேன். உண்மையிலேயே என்னோட பிளானே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. என்ன பிளானுங்க? இரு சொல்றேன். கழிவர் தானே? சொல்லுங்கண்ணே. வணக்கம் தனபால், எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணே. நீங்க தான் எதுவும் வேலை கொடுக்க மாட்டேன்றீங்க. வேலை வரும்போது தானே கொடுக்க முடியும். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா இப்பதானே ஒரு சவாரி முடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரு வேலை வந்திருக்கு, பண்றியா? அண்ணா சொல்லுங்கண்ணே. அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை வேணாலும் செய்வேண்ணே. நம்ம ஊர்ல கதிர்னு ஒரு பையன் இருக்கான். சரிண்ணே. அவன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறையவே பகை இருக்கு. அசத்திரல அண்ணா. ஏய், வேலையை முடிச்சிட்டு சத்தம் இல்லாம நீ போயிட்டே இருக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணா இதெல்லாம் சப்ப மேட்டர்ண்ணே. நம்ம கிட்ட குட்டிமணின்னு ஒரு ஆள் இருக்காண்ணே. இந்த மாதிரி விஷயத்துல அவன் பெரிய கிளிண்ணே. நீங்க பணத்தை மட்டும் போட்டு விடுங்க, வேலையை கச்சிதமா முடிச்சு விட்டுறேன். சரி, நான் பணத்தை போட்டு விட்டுட்டு எப்ப பண்ணணும் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரிண்ணே. பார், பிசிறு தட்டாம பண்ணணும்டா. சரிங்கண்ணே. என்னங்க சூப்பருங்க. இப்ப ஒரு பிளான் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆளை காலி பண்ணணும், இல்லன்னா இந்த ஊர்லயே இருக்க முடியாதபடி பண்ணணும். இது ஒண்ணு மட்டும் பண்ண போதும்பா. அந்த கதிர் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவான். அப்புறம் அவங்க வீட்டு கல்யாணமும் நின்றும். அதுக்கப்புறம் நாம கம்பீரமா இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கலாம்ப்பா. ஏய் முரளி, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது ஆரம்பம்தான். இனி அந்த சிதம்பரம் குடும்பத்துக்கு எப்பயுமே இறங்கு முகம்தான். இனி அந்த குடும்பம் எப்பயுமே நிம்மதியா இருக்க முடியாது. இனிமே என்னெல்லாம் நடக்கும் போதுன்னு பாருங்க.